நாளையும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த 2ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் போட்டிருக்குது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகமும் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் 29ஆம் வசனம் போட்டு, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் அவர் பெற்ற அபிஷேகம் நம்மளுக்கு நிலைத்திருக்கிறபடினாலே நமக்கு போதிக்க வேண்டியது எதுவுமே இல்லை. அப்படி அபிஷேகமே நம்மளை என்ன செய்யுமா அவருக்கு நம்ம சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதுன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. சத்தியம் அது போதிக்கிறது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்குள் நிலைத்திருக்கணும். இந்த நாளையில் சாசு கரிச்சிக்கிற சிங்கத்தை போல் எப்படி தள்ளலாம், எப்படி ஆண்டுக்களை வளர விட முடியாமல் நம்ம என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ டெக்னிக்கலாக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நான் கடைசியில் நிற்கிறோம், ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்கனால பிசாசு முழு பலத்தோடு போராடிக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் அசையாமல் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருங்க. எந்த காரியத்தையும் குறித்து உங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம், இலையிறே வேண்டாம். ஆண்டவர் மாத்திரம் நீங்கள் பார்த்து போய்கிட்டே இருங்க. கர்த்தர் வரும் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் சொன்னதுக்கு அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் அவர்கள் நிலைத்திருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நினச்சின்னா உலகம் அது இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தைப்படி செய்கிறவனும் என்றென்னைக்கு நிலைத்திருப்பான். அப்படி சித்தத்தைப்படி நம்ம என்ன செய்துக்கிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தால் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதுக்கு முன்பாக அவன் என்னென்ன தடக்கலை வைக்கணுமோ அந்த அவ்வளோ தடக்கலை வைப்பான். அப்படியே சோகமாக அனுப்பான், கண்ணீர் வடிப்பான். சாசு நிறைய காரியங்கள் அவன் டெக்னிக் பண்ணுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை எலும்பு விட்டாதபடி தள்ளுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும் முழு முயற்சிட்டு செயல்படுவான். நீங்கள் எந்த காரியத்திலையும் நீங்கள் நினச்சிங்க சோர்ந்து போகாதபடி தைரியமாக நிலைத்திருங்க. கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் அப்படியே இருங்க. கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருங்க. எதையும் பார்த்து அவர் கண்டுக்கிட்டவே சரிங்க, போய்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.